அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, வாணிபம் பற்றி சொல்ல போகிறேன். வாணிபம் பற்றி ஒரு சின்ன கதை சொல்லி வாணிபம்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போது வாணிபம் ஒரு புனிதமானது. பாருங்கள், வியாபாரம் கூட புனிதமானது. நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை இது. இப்போது ஒரு வியாபாரி, சாதாரண வியாபாரி, சில்லறை கடை வச்சுருந்தவர், நாசிரேத்துங்கிற ஊரில், திருநெல்வேலி மாவட்டம் நாசிரேத்துங்கிற ஊரில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தவர். நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்போ நேராக சிங்கப்பூருக்கு போயிடுறார். அங்கே போய் பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சு நிறைய சம்பாதிக்கிறார். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள். ஒய்ஃப் இறந்துடுறாங்க. முதல் பொண்ணை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளைக்கு, அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்காரு. 2வது பொண்ணை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறார். இப்போ அவர் ஒரு ஆசை, வயசான காலத்தில் சிங்கப்பூர் பொண்ணுக்கிட்ட தன்னுடைய தொழிலெல்லாம் ஒப்படைச்சிட்டு தான் பிறந்த ஊரான நாசிரேத்தில் செட்டில் ஆகிடலாம்னு நினைக்கிறார். 3வது பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கல. 3வது பொண்ணை தான் பிறந்த ஊர் பக்கத்துலேயோ அல்லது தான் பிறந்த ஊர்லேயோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தா வயசான காலத்தில் நமக்கு உதவியாக இருப்பாளேங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு 3வது பொண்ணை கல்யாணம் முடித்து கொடுக்காம நேராக ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றார். பெரிய கோடீஸ்வரன், ஏகப்பட்ட பணத்தோடு வரார். சிங்கப்பூர் சம்பாதிச்ச பணத்தோடு தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாசிரேத்துங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீடை நல்லா பெருசாக புதுப்பிச்சு அழகுபடுத்தி அரண்மனை போல் வைக்கிறார். இப்போ அதே ஊரில் இவர் பேர் ஜெய்சிங். யார் பேர்? இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வரனுடைய பேர் ஜெய்சிங். அந்த ஊரில் ஜெயசீலன்னு ஒருத்தர் இருக்கிறான். சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு பட்டதாரி. அவன் ஒரு சின்ன கடை வச்சுருக்கான் அந்த ஊரில். அவனுடைய செலவுக்கு அது சரியாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆசைப்படாதவன். ஆனால் அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவனை கல்யாணம் முடித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாது. அதனால் எவனும் பொண்ணு கொடுக்கவும் தயாராக இல்லை. எந்த பொண்ணும் அவனுக்கு கழுத்தை நீட்டத்துக்கும் தைரியமாக வரல. பொண்ணு பார்த்து அலைஞ்சி ஆனால் ஒழுக்கமானவன் கிளஞ்சி அவனே வெக்ஸாகி உட்காந்துருக்கான். அவங்க சொந்தங்கள்லாம் இவனுக்கு பொண்ணு பார்க்குற படத்தை விட்டுட்டாங்க, பொண்ணு கிடைக்கிறியான்னு. வயசு 28 வயசு ஆகிப்போச்சு. இந்த தருணத்தில் தான் நம்ம சிங்கப்பூர் ஜெய்சிங் அங்கே செட்டில் ஆகிறார். அவர் பார்க்குறாரு, இந்த பையன் தான் பொண்ணுக்கு பொருத்தமான பையனாக தோணுது. அப்போ இவரே வாலியன்ற அந்த பையனுடைய பேரண்ட்டை பார்த்து, என் பொண்ணை நான் உங்கள் பையனுக்கு கட்டி கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இது என்ன கரும்பு தின்ன கூலியாக கேட்கணும்? பொண்ணுன்னு அலைஞ்சி, தெருவெல்லாம் அலைஞ்சி, பக்கத்து ஊரெல்லாம் அலைஞ்சி, பக்கத்து மாவட்டத்தெல்லாம் அலைஞ்சி பார்த்தாச்சு, பொண்ணே கிடைக்கல. ஒருத்தர் அது ஒரு பெரிய பணக்காரரு, சிங்கப்பூர் சம்பாத்தியம், தானாக நமக்கு பொண்ணு தாராரேன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. நிச்சயம் பண்ணி அந்த ஊர் சர்ச்சில் கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணத்து அன்னைக்கு 2 நாள் சாப்பாடு. ஊர் மக்கள், வந்த சொந்தங்கள் பந்தங்கள், பக்கத்து ஊர் ஆட்கள் எல்லாருக்குமே 2 நாள் நல்லா மட்டன் பிரியாணி, கோழி பிரியாணி, வாங்கோழி பிரியாணி, நண்டு பிரியாணிலாம் போட்டதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப செழிப்பாக செய்திருக்காரு. கல்யாணத்துக்கு வந்தவனுக்கெல்லாம் தாம்பூல பை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம போனோம்னா சில கல்யாண வீட்டில் தாம்பூல பை தருவாங்க. 2 வெத்தலை இருக்கும், ஒரு சின்ன பாக்கு ஒரு கவரில் இருக்கும். சில வீட்டில் ஒரு நிமிஷம்பழத்தை போட்டு கொடுக்காங்க. சில கல்யாண வீட்டில் 2 பழத்தை கொடுப்பாங்க. சில கல்யாண வீட்டில் ஒரு தேங்காவும் 2 பழமும் கொடுப்பாங்க தாம்பூல பையில். சில கல்யாண வீட்டில் ஏதோ வயசான காலத்தில் நமக்கு அப்படி சாப்பிடுறதுக்கு தட்டு ஆகுமேன்னு சொல்லி ஒரு சில்வர் தட்டையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணார்னா, தாம்பூல பையில் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாம் வச்சு ஆளுக்கு ஒரு கை கடிகாரத்தையும் கொடுத்தார். 2000 மக்கள் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பூராமே 2000 கை கடிகாரத்தை ஒவ்வொரு தாம்பூலத்துலையும் வச்சு கொடுத்தார். கல்யாணத்துக்கு வந்தவங்க, ஊருக்காரங்க எல்லாரும் ஒரே இதே பேச்சு தான். ஆஹா, கல்யாணம் தடபுடலாக ரொம்ப சிறப்பாக செய்தார். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தாம்பூல பையில் ஆளுக்கு ஒரு கை கடிகாரத்தையும் வச்சு கொடுத்துருக்காரே. ஆகா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் படைச்சவர் சொல்லி ஊரெல்லாம் இவர் பேச்சாவே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 நாள் ஆச்சு. மகா, அந்த 3வது மகா இருக்காளே புது பொண்ணு, அவள் அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துலேருந்து ஒரு சின்ன டவுட் இருக்குப்பா, உங்கள்கிட்ட நான் கேட்கலாமா அப்படின்னா.
சொல்லும்மா மகளே அப்படின்னார். இல்லைப்பா, கல்யாணத்தை வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டிங்க, நல்ல வரவேற்புரை செஞ்சீங்க, எல்லாமே சிறப்பு தான். ஆளுக்கு ஒரு கை கடிகாரத்தை கொடுத்தீங்களப்பா, 2000 கடிகாரம் ஆச்சப்பா, ரொம்ப செலவாயிருக்குமே, எதுக்குப்பா இதை கொடுத்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டான். அட போம்மா நீ ஒன்று, நான் இந்த கடிகாரம் சிங்கப்பூரில் வெறும் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஒரு கடிகாரம் 2000 கடிகாரம் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த 2000 கடிகாரமும் 20 நாளைக்கு மேலே ஓடாது. எல்லா கடிகாரமும் ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆகும். உன் மாப்பிள்ளை என்ன செய்தார், இந்த நாசரேத்தில் ஒரு சின்ன கடிகாரம் ரிப்பேர் பார்க்குற கடை வச்சுருக்காரு. இப்போ நான் கொடுத்த 2000 கடிகாரமும் ஒன்று ஒன்றா ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னும் ரிப்பேர் பார்க்க உன் மாப்பிள்ளை கடைக்கு தானே வருவாங்க. அப்போ உன் மாப்பிள்ளைக்கு வியாபாரம் நல்லா வரும்ல. அப்போ உன் மாப்பிள்ளை என்ன மாதிரி பணக்காரன் ஆயிடுவார்ல. இதுதான் என்னுடைய வியாபார தந்திரத்தை பயன்படுத்தி தாம்மா இந்த கடிகாரத்தை கொடுத்தேன். இது வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கின கடிகாரம் தான், 20 நாளைக்கு மேலே ஓடாது. இது ரிப்பேருக்கு ஓம் புருஷன் கடைக்கு தாம்மா வரும் அப்படின்னார். அருமை நேயர்களே, இது இன்றைய கால வியாபாரங்கள் இப்படித்தான் நடக்குது. இதில் எந்த நியாயமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கி இந்த 1984, 83, 84 இன்றைக்கி நம்ம 80 ரூபாய்க்கு வாங்குற பாருங்க பொன்னி அரிசி. இந்த அரிசி அன்னைக்கு 5 ரூபா தான் ஒரு கிலோ. இப்போல்லாம் நம்ம 20 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ மூட வந்துருச்சு சின்ன சின்ன பையில். அந்த காலத்தில் அரிசினாலே 100 கிலோ தான். 100 கிலோ அரிசி மூடையே ஒரு லோடு மேலே ஈஸியாக தூக்கிட்டு போவான். இன்னைக்கு 100 கிலோ தூக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த 100 கிலோ அரிசியை வியாபாரி சென்னை பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ண வருவான். 100 கிலோ மூடை, 100 மூடை வேணுமா. 100 மூடை என்னாச்சு, உங்களுக்கு 50,000 தான் ஆச்சு. 100 மூடை அரிசி 50,000 தான் ஆச்சு. ஆனால் இந்த அரிசி மூடை இருக்குது பற்றியலா, இந்த மூடையில் அரிசியை போட்டு தைக்கிறாங்கல்ல கோணி, சாக்கு, இந்த சாக்கு 1 கிலோ இருக்கும். அப்போ அரிசி எப்படி இருக்கும்? அந்த காலத்து வியாபாரத்தினுடைய ஒரு புனித தன்மையை சொல்லுகிறேன். அரிசி 99 கிலோ இருக்கும், சாக்கு 1 கிலோ இருக்கும். அப்போ 100 கிலோ ஆச்சு. 100 மூடை வாங்கினீங்கன்னா 1 மூடை அரிசி மிச்சம் வரும். 100 மூடை அரிசி பர்ச்சேஸ் பண்ணினால் அந்த மொத்த வியாபாரி 101 மூடையை கொடுப்பார். வியாபாரம் எவ்வளவு தெளிவாக இருந்தது பாருங்கள். எடையில் எவ்வளவு சரியாக இருந்தார்கள் பாருங்கள். அதே சமயத்தில் அந்த பெரிய வியாபாரி ஒரு மூடைக்கு எவ்வளோ வைப்பார் தெரியுமா? கமிஷன் 50 பைசா வைப்பார். 500 ரூபா மூடைக்கு 50 பைசா தான் கமிஷன். இப்படித்தான் வியாபாரம் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு வியாபாரம் அப்படி அல்ல. ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் யாரும் வெளியில் சொல்லாமல் அதை பாதுகாத்துக்காங்க. நம்ம மளிகை கடைக்கு போகிறோம், சாதாரண ஒரு சின்ன மளிகை கடை. அந்த கடையில் போய் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, அங்கே அடுக்கி வச்சிருக்கோலையே ஒரு ஒயிட் நியூஸ் பேப்பர் எடுப்பார். நியூஸ் பேப்பரை 2ஆக மடிப்பார், தராசில் வைப்பார். சர்க்கரை எடுப்பார், தராசில் போடுவார். சர்க்கரை விலை கிலோ 50 ரூபா, நியூஸ் பேப்பருடைய கிலோ 15 ரூபா. அப்போ 15 ரூபா நியூஸ் பேப்பரை 50 ரூபா சர்க்கரையோடு ஈக்குவல் பண்ணி வித்துடுறாரு. இன்னமும் ஒன்று சொல்கிறேன், பெரிய பெரிய கடைகளுக்கு போகிறோம், மாதுளம் பழம் எவ்வளவு? 350 ரூபா கிலோ. அந்த பழத்தை எதில் எடுத்து போடுறோம்? ஒரு பிளாஸ்டிக் பையில் எடுத்து போட்டு எடை போடுறோம். அந்த பிளாஸ்டிக்கினுடைய கவர் 1 கிலோ என்ன விலை வரும்? 80 ரூபா வரும்னு வச்சுக்காங்க. அப்போ 80 ரூபா பிளாஸ்டிக் கவரை 350 ரூபா மாதுளை பழத்தோடு எடை போட்டு அந்த கடைக்காரர் நமக்கு விற்கிறார். இதுதான் இன்றைக்கு வியாபார தந்திரங்கள். எப்படி நாசரேத்து வாட்சி கடை நடத்தி கொண்டிருந்த ஜெயசீலனுக்கு பொன்னையும் கொடுத்து, நாசரேத்து மக்களுக்கு 2000 வாட்சையும் பரிசாக கொடுத்து, எப்படி அந்த வாட்சிகள் ரிப்பேர் ஆகட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாரோ ஜெய்சிங், அதை போலத்தான் இன்றைக்கு வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வள்ளுவ ஆசான் மிக அழகாக சொல்லுவான், வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யினி என்று சொல்லுவார். வாணிகத்தை பேணணும், பிறருடைய பொருளையும் தன் பொருளாக எண்ணி, பிறருடைய பணத்தையும் தன் பணமாக எண்ணி, குறைவான ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்தோடு அந்த வியாபாரத்தை செய்தால் அந்த வியாபாரமும் புனிதமான தொழில் என்று நபிகள் நாயகம் சொன்னதைப் போல அவை அமையும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.